Let us continue solutions. In the solutions, நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா Van top factor and correction term colligative property introduce பண்றத பத்தி பார்ப்போம். Relative lowering of vapor pressure Van top factor எப்படி நம்ம introduce பண்ணனாக்கா இது போல Van top factor introduce பண்ணும். Elevation of boiling point delta T be equal to I into kbm. Van top factor correction term இப்படி introduce பண்ணிருக்கோம். அடுத்து delta Tf is equal to I into kfm இப்படி introduce பண்ணிருக்கோம். அடுத்து osmotic pressure pi is equal to ICRT இப்படி introduce பண்ணிருக்கோம். இந்த Van top factor. இப்போ இந்த Van top factor கான டெஃபினிஷன் என்ன అంటే நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன்னா இந்த P0 minus P by P0 இத colligative property என்று எடுத்துக்கிறேன். இது it is one type of colligative property அப்படி எடுத்துக்கலாம். இந்த relative lowering of vapor pressure இந்த வேல்யூஸ் இந்த P0 இந்த P இதை எக்ஸ்பெரிமெண்டலா மெஷர் பண்ணி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கின்னு இந்த colligative property நம்மளால மெஷர் பண்ண முடியும். அப்ப எக்ஸ்பெரிமெண்டலா இந்த வேல்யூவை நம்ம மெஷர் பண்றோம். இது என்னன்னு சொல்றேன்னா எக்ஸ்பெரிமெண்டல் colligative property என்று நம்ம சொல்லலாம். எக்ஸ்பெரிமெண்டல் colligative property என்று நம்ம சொல்லலாம். இந்த Van top factor I எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த mole fraction of solute என்னன்னு சொல்றேன்னா calculated colligative property என்று சொல்லலாம். calculated colligative property என்று நம்ம சொல்லலாம். இந்த mole fraction of solute இது வந்து calculated colligative property என்று சொல்லலாம். theoretical colligative property என்று சொல்லலாம். இப்போ இந்த Van top factor கான டெஃபினிஷன் நமக்கு கிடைச்சிச்சு. Van top factor is equal to experimental colligative property அதாவது observed colligative property by இது என்னன்னா theoretically வரக்கூடியது அதாவது calculated colligative property அப்படி நம்ம சொல்லலாம். இந்த Van top factor இப்படி டிஃபைன் பண்ணிருக்கு. இப்போ இந்த Van top factor வேற எப்படி டிஃபைன் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த experimental colligative property மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா மாலிகுலர் மாஸை கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் colligative property மூலமா நம்ம மாலிகுலர் மாஸை கண்டுபிடிக்கலாம். இந்த கால்குலேட்டட் colligative property மூலமாவும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா மாலிகுலர் மாஸை கண்டுபிடிக்கலாம். இந்த மாலிகுலர் மாஸ்க்கும் இந்த colligative propertyக்கும் உள்ள ரிலேஷன் என்ன என்று நம்ம பார்க்கலாம். மோலார் மாஸ்க்கும் colligative propertyக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த மோல் fraction of solute எடுத்துக்கலாம். இது என்னன்னு சொல்லனா theoretical colligative property இல்ல calculated colligative property என்று சொல்லலாம். என்ன colligative property னா relative lowering of vapor pressure. It is equal to என்ன டெஃபினிஷன் பாருங்க number of moles of solute by total number of moles அதாவது solute உடைய moles plus solvent உடைய moles இப்படி சொல்லலாம். number of moles of solute என்னன்னு சொல்லனா mass of solute by gram molecular mass of solute by number of moles of solute என்னன்னு சொல்லனா mass of solute by gram molecular mass of solute இப்படி சொல்லலாம். அப்படினா இந்த mole fraction of solute எதுக்கு இந்த mole fraction of solute இந்த gram molecular mass of solute க்கு உள்ள ரிலேஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ this is nearly equal to number of moles of solvent ன்னு நான் எடுத்துக்கிறேன். denominator nearly equal to number of moles of solvent ன்னு assumption எடுத்துக்கிறேன். இத நெக்லெக்ட் பண்ணிடுறேன். அப்ப number of moles of solvent என்ன வரும்னா mass of solvent by gram molecular mass of solvent இப்படி வருது.
சால்வெண்ட்டை வந்து வாட்டர் கூட எடுத்துக்கோங்க. கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 18 கிராம் பர் மோல், அது தெரியும். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மாஸ் ஆஃப் சொல்யூட் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டுக்கும் கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு கிடைக்கும். So mole fraction of solute is inversely proportional to gram molecular mass of solute. ஏன்னா இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட்டை டிட்டர்மைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டுக்கும் உள்ள ரிலேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்ன்றது என்னன்னு சொல்லணும்னா தியரிட்டிக்கல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லலாம். அப்போ இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் இந்த தியரிட்டிக்கல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்று நமக்கு தெரியும். அதே போல அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலியமாவும் நம்ம கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட்டை கண்டுபிடிக்கலாம். கால்குலேட்டட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலியமாவும் நம்ம கிராம் மாலிகுலர் மாஸை கண்டுபிடிக்கலாம். எது கரெக்ட் வேல்யூ கொடுக்கும், எது நார்மல் வேல்யூவை கொடுக்கும், எது அப்நார்மல் வேல்யூவை கொடுக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொடுக்கக்கூடிய மாலிகுலர் மாஸ் வந்து நார்மலா இருக்கும். தியரிட்டிக்கலா ஃபைண்ட் அவுட் பண்றது வந்து அப்நார்மலா இருக்கும். ஏன்னா தியரிட்டிக்கலா நம்ம வந்து அசோசியேஷனோ டிசோசியேஷனோ நம்ம கன்சிடர் பண்றது இல்லை. ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்டா கன்சிடர் பண்ணிக்கும். அசோசியேஷனா டிசோசியேஷனா கன்சிடர் பண்ணிக்கும். அதன் பிரகாரம் தான் இது ஆக்ட் ஆகும். அப்போ இதன் பிரகாரம் நம்ம கிடைக்கக்கூடிய மாலிகுலர் மாஸ் வந்து நார்மல் வேல்யூவா இருக்கும். இதன் பிரகாரம் நம்ம கிடைக்கக்கூடிய அதாவது இதன் பிரகாரம் தான் நமக்கு கரெக்ட், இதன் பிரகாரம் தான் நமக்கு அப்நார்மல் கிடைக்கும், இதன் பிரகாரம் தான் நமக்கு நார்மல் கிடைக்கும். ஏன்னா இங்க அசோசியேஷனோ டிசோசியேஷனோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லை. இங்க அசோசியேஷன் இருந்தா அதன் பிரகாரம் இது ஆக்ட் ஆகும். அசோசியேஷன் இருந்தா டைமர்னா டைமருக்கான மாலிகுலர் மாஸ் இருக்கும். டிசோசியேஷன்னா டிசோசியேஷன் பண்ண பின்னாடி அதுக்கான மாலிகுலர் மாஸ் கிடைக்கும். இதனால தான் நமக்கு அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் கிடைக்குது, இதனால நமக்கு நார்மல் மாலிகுலர் மாஸ் கிடைக்குது. சரி, அப்போ அதன் பிரகாரம் இதெல்லாம் இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு I இன்டு calculated colligative property. It is inversely proportional to molecular mass. அப்போ 1 by observed molecular mass, observed gram molecular mass. இப்போ இந்த வேண்டா ஃபேக்டர் இன்ட்டு இது என்னன்னு சொல்லணும் 1 by normal molecular mass அப்படி சொல்லணும். ஏன் அன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேட்டட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில பார்க்கும்போது நம்ம வந்து அந்த மாலிகுலர் ஃபார்முலா என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். அதை டிசோசியேட் பண்ணி எடுக்கிறது இல்லை, அதை அசோசியேட் பண்ணி எடுக்கிறது இல்லை. ஆனா இங்க டிசோசியேஷன் போச்சுன்னா டிசோசியேஷன் மாதிரி கன்சிடர் பண்ணும், அசோசியேஷன் போச்சுன்னா அசோசியேஷன் மாதிரி கன்சிடர் பண்ணும். அதனால இது கொடுக்கக்கூடியது அப்சர்வ்டு மாலிகுலர் மாஸ். இது வந்து நார்மல். இது வந்து எப்படி இருக்குன்னாக்கா இது வந்து அப்நார்மலா இருக்கும், இது அப்நார்மலா இருக்கும் நம்ம சொல்றோம். சோ இப்போ நமக்கு வேண்டா ஃபேக்டர் ஐக்கான டெஃபினிஷன் நமக்கு கிடைச்சிருக்குது. வேண்டா ஃபேக்டர் I is equal to normal molecular mass by abnormal molecular mass. Abnormal molecular mass. Okay, வேண்டா ஃபேக்டர் I is equal to நம்ம என்ன சொல்றோம்னாக்கா நார்மல் மாலிகுலர் மாஸ் பை அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் என்று நம்ம சொல்றோம். அடுத்து இந்த வேண்டா ஃபேக்டர் I is equal to இப்படி சொல்லிருக்கோம். இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எதை டிபெண்ட் பண்ணுனா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் solute particles என்று நம்ம சொல்லிருக்கோம். அப்படின்னா இது solute particles டிபெண்ட் பண்ணுது. solute particles டிபெண்ட் பண்ணுதுன்னா இந்த வேல்யூ, இந்த அப்சர்வ்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி solute particles உடைய ப்ரொபோர்ஷனை டிபெண்ட் பண்ணுதுன்னாக்கா டிசோசியேஷனுக்கு அப்புறம் இல்ல அசோசியேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய solute particles உடைய ப்ரொபோர்ஷனை இதை டிபெண்ட் பண்ணுது. ஏன்னா அப்சர்வ்டு வேல்யூ, அப்சர்வ்டுனா எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. இது எப்படின்னா இந்த கால்குலேட்டட் வேல்யூனா நம்ம இனிஷியலா எவ்வளவு solute particles எடுத்துக்கணும்,
அசோசியேஷனோ டிசோசியேஷனை பத்தி நம்ம நினைக்க தேவையில்லை. நம்ம இனிஷியலா எவ்வளவு சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அதனுடைய ப்ரொபோர்ஷனை இது கன்சிடர் பண்ணும். இது என்ன பண்ணும்? ப்ராக்டிக்கலா என்ன நடக்குது? சொல்யூட் வந்து டிசோசியேஷன் போச்சுன்னா அதன் பிரகாரம் அதனுடைய ப்ரொபோர்ஷனை இது எடுத்துக்கும். சொல்யூட் அசோசியேஷன் போச்சுன்னா அதன் பிரகாரம் அதனுடைய ப்ரொபோர்ஷனை இது எடுத்துக்கும். அசோசியேஷனும் இல்லை டிசோசியேஷனும் இல்லைன்னா இது ரெண்டுமே சேம் தான். அப்போ இது என்ன பண்ணுனாக்கா சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் எதுக்கு போயிருக்குது? அசோசியேஷன் போயிருந்தா அதன் பிரகாரம் கன்சிடர் பண்ணும், டிசோசியேஷன் போயிருந்தா அதன் பிரகாரம் கன்சிடர் பண்ணும். இது வந்து ஒண்ணும் கிடையாது. இனிஷியலா எப்படி இருந்துச்சு அது. அப்போ வந்து இங்க என்ன சொல்லணும்னா சொல்யூட் பார்ட்டிகல்ஸினுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்பன்னா ஆஃப்டர் டிசோசியேஷன் இல்லைன்னா ஆஃப்டர் அசோசியேஷன். இங்க என்ன பண்ணலாம்னா சொல்யூட் பார்ட்டிகல்ஸினுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்பன்னா பிஃபோர் அசோசியேஷன் இல்லைன்னா பிஃபோர் டிசோசியேஷன் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இங்க சொல்யூட் பார்ட்டிகல்ஸினுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க? எப்பன்னாக்கா அசோசியேஷனுக்கு அப்புறமாவும் இல்ல டிசோசியேஷனுக்கு அப்புறமாவும் எவ்வளவு இருக்குது அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க என்ன பண்றீங்கன்னா டிசோசியேஷன் முன்னாடி, அதாவது இனிஷியலா டிசோசியேஷன் அசோசியேஷன் எல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம எவ்வளவு எடுத்துக்கணுமோ அதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அப்போ இந்த இடத்துல இந்த வேண்டா ஃபேக்டர் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா நியூமரேட்டர்ல என்ன பண்றீங்கன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute particles ஆஃப்டர் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் இப்படி எடுத்துக்கணும். டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute particles பிஃபோர் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் இப்படி எடுத்துக்கணும். ஸோ இந்த வேண்டா ஃபேக்டர் I is equal to நம்ம என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல என்ன சொல்லணும்னாக்கா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute particles ஆஃப்டர் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் என்று சொல்லணும். டினாமினேட்டர்ல என்ன சொல்லணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute particles பிஃபோர் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் என்று சொல்லணும். அப்போ வேண்டா ஃபேக்டர் I எப்படி எல்லாம் டிஃபைன் பண்ணலாம்னா இது போல டிஃபைன் பண்ணலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் மாலிகுலர் மாஸ்ல, அடுத்து இன் டர்ம்ஸ் ஆஃப் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த வேண்டா ஃபேக்டர் ஐயை டிஃபைன் பண்றதுக்கு என்ன செய்யறீங்கன்னா இது போல இந்த ஃபார்முலாவை கவனம் வச்சுக்கோங்க. எப்படி, அதாவது இப்ப டெஃபினிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட கவனம் வச்சுக்கின்னு மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுல இருந்து கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாவே இந்த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் ஆசிட் பிரஷர் equal to I into mole fraction of solute. Delta T equal to I into kBm. Delta Tf equal to I into kFm. Pi is equal to ICRT. இப்படி இந்த ஃபார்முலாவை கவனிச்சுக்கோங்க. இதன் மூலமா வேண்டா ஃபேக்டர்னுடைய டெஃபினிஷன் போயிடுது. ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம டிட்டர்மைன் பண்ணக்கூடிய காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து தியரிட்டிக்கலா நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படி கவனிச்சுக்கோங்க. அப்போ இது கால்குலேட்டட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இது எக்ஸ்பெரிமெண்டல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே போலதான் இங்கேயும் இது வந்து எக்ஸ்பெரிமெண்டா நமக்கு கிடைக்கக்கூடிய காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இது வந்து தியரிட்டிக்கலா நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படி. சோ இதுல இருந்து நம்ம I வேல்யூக்கு போயிடலாம். I is equal to என்ன வரும்? இந்த எக்ஸ்பெரிமெண்டல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பை கால்குலேட்டட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இப்படி எழுதியாச்சு. அடுத்து இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் மாலிகுலர் மாஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதனால நமக்கு நார்மல் மாலிகுலர் மாஸ் வரும், இதனால அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் வரும். அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் நார்மல் மாலிகுலர் மாஸ் பை அப்நார்மல் மாலிகுலர் மாஸ். இப்படி வேண்டா ஃபேக்டர் ஐக்கான டெஃபினிஷன் இப்படி வரும். அடுத்து இது வந்து என்ன பண்ணுன்னா solute particles-னுடைய ப்ரொபோர்ஷனை டிபெண்ட் பண்ணும். எப்போ அசோசியேஷன் ஆன பின்னாடி இல்ல டிசோசியேஷன் ஆன பின்னாடி. அதனால இங்க என்ன பண்றீங்கன்னா solute particles-னுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எப்பன்னா ஆஃப்டர் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன். இங்க என்ன செய்றீங்கன்னா solute particles-னுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எப்போ பிஃபோர் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுதான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இதன் மூலியமா நமக்கு கிடைக்கிறது என்னன்னா வேண்டா ஃபேக்டர் I வந்து நம்ம சொல்றோம். சரி, இப்போ நம்ம வேண்டா ஃபேக்டர் I கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த வேண்டா ஃபேக்டர் I வச்சு என்ன சொல்லலாம்? இப்போ இந்த வேண்டா ஃபேக்டர் I என்ன வேல்யூ இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேல்யூ என்ன பாசிபிலிட்டி, I is equal to 1 எடுத்துக்கணும். அப்படின்னா
1 எப்போ பாசிபிள் ஆகும்? இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமா இருந்தாலும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் எப்போ சேமா இருக்கும்? அசோசியேஷனோ டிசோசியேஷனோ நடக்கலன்னா சேமா இருக்கும். அசோசியேஷன் கிடையாது, டிசோசியேஷன் கிடையாது. அப்போ வேண்டா ஃபேக்டர் எவ்வளவு? சோ இந்த வேண்டா ஃபேக்டரை வச்சு இங்க அசோசியேஷன் நடந்திருக்குதா இல்ல டிசோசியேஷன் நடந்திருக்குதா நம்மளால சொல்ல முடியும். சரி, சப்போஸ் அசோசியேஷன் நடக்குது. அசோசியேட் ஆனா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ அசோசியேஷன் நடந்தா இங்க பார்ட்டிகல்ஸ் மோல்ஸ் வந்து கம்மியா இருக்கும், இங்க மோல்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ ஐ வேல்யூ எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் 1 ஆகும். எப்போ அசோசியேஷன் நடந்தா. சப்போஸ் டிசோசியேஷன் நடந்தா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டிசோசியேஷன் நடந்துச்சுன்னா இங்க அதிகமான மோல்ஸ் இருக்கும், இங்க கம்மியான மோல்ஸ். ஏன்னா ஒரு பார்ட்டிகல் டிசோசியேட் ஆனா குறைந்தபட்சம் 2 பார்ட்டிகல்ஸ் ஆகும் கிடைக்கணும்ல. சோ டிசோசியேஷன் நடந்தா இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமா இருக்கும், இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியா இருக்கும். அப்போ டிசோசியேஷன் நடந்தா வேண்டா ஃபேக்டர் ஐ வந்து கிரேட்டர் தென் 1 ன்னு நம்ம சொல்றோம். சோ டிசோசியேஷன் நடந்தா வேண்டா ஃபேக்டர் ஐ இஸ் கிரேட்டர் தென் 1 ன்னு சொல்றோம். அசோசியேஷன் நடந்தா வேண்டா ஃபேக்டர் ஐ இஸ் லெஸ் தென் 1 ன்னு சொல்றோம். அசோசியேஷனும் டிசோசியேஷனும் எதுவுமே நடக்கலன்னா வேண்டா ஃபேக்டர் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ன்னு சொல்றோம். சோ இந்த வேண்டா ஃபேக்டரை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க அசோசியேஷன் நடந்திருக்குதா இல்ல டிசோசியேஷன் நடந்திருக்குதா இல்ல எதுவுமே நடக்கலையான்னு சொல்றோம். இப்போ வேண்டா ஃபேக்டர் ஐ வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா டிசோசியேஷன் நடந்திருக்குது. அப்படின்னா கொடுத்திருக்கிற ஸ்பீசிஸ் வந்து கேட்டியான் ஆனியானா மாறி இருக்குது அப்படின்ட்டு நம்மளால சொல்லணும். ஐ வந்து லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா அசோசியேஷன் நடந்திருக்குது. டைமரா ஃபார்ம் ஆயிருக்கலாம், ட்ரைமரா ஃபார்ம் ஆயிருக்கலாம், எக்ஸாமரா ஃபார்ம் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி டீடைல்ஸை நம்மளால சொல்ல முடியும். அப்போ இந்த வேண்டா ஃபேக்டர் வச்சு நம்மளால என்ன சொல்ல முடியும்னாக்கா, சொல்யூட் பார்ட்டிகளை சொல்யூட்டை வந்து சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணா என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும். சரி, இப்போ ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறேன், அதை வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணிடும். ஏதோ ஒரு சொல்யூட் பார்ட்டிகல் எடுத்து அது வாட்டர்ல டிசால்வ் பண்ணிடும். இப்போ அங்க டிசோசியேஷன் நடக்கிறதா வச்சுக்கலாம். அப்படி டிசோசியேஷன் நடந்தா எத்தனை பார்ட்டிகல்ஸ் வரும் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? எத்தனை கேட்டையான்ஸ் வரும், எத்தனை ஆனியான்ஸ் வரும், இல்லைன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் எத்தனை என்று சொல்ல முடியுமா? இப்போ வந்து நம்ம சப்போஸ் நம்ம சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம், அதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா சோடியம் அயான் குளோரைடு அயான் வருது இல்லை. அது போல ஒரு சொல்யூட் எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணா நமக்கு எத்தனை அயான்ஸ் வரும் என்று நம்மளால சொல்ல முடியுமா இந்த வேண்டா ஃபேக்டரை வச்சு என்று பாத்தீங்கன்னா அதை சொல்ல முடியுமான்றது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம். கரெக்டா இதை என்ன பண்றீங்கன்னா, இது 1 மோல் எடுத்துக்கோங்க. சோடியம் 1 மோல் எடுத்துக்கோங்க, இல்ல A மோல்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, இது எவ்வளவு எடுத்துக்கோங்கன்னா A மோல்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு எடுத்தாச்சு. இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சொல்யூஷன் கிடைக்கும். இந்த சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா இதுக்கு கான்சன்ட்ரேஷன் சம் வேல்யூ இருக்கு. சப்போஸ் C1 மோலார் இப்படி இருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து கரெக்டாவே எடுத்துக்கலாமே, கால்குலேட் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். என்ன செய்றீங்கன்னா, சோடியம் குளோரைட் 5 மோல்ஸ் எடுத்துக்கோங்க, வாட்டர் ஆட் பண்ணுங்க, 1 லிட்டர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படின்னா 5 மோலார் சொல்யூஷன். இப்போ இந்த சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைட் டிசோசைட் ஆயிருக்கும், டிசோசைட் ஆயிட்டு Na+ அயான்ஸ் கொடுத்திருக்கோம், அடுத்து Cl- அயான்ஸை கொடுத்திருக்கோம். சில சோடியம் குளோரைடு எப்படி இருக்குன்னா டிசால்வ் ஆயிருக்கும், ஆனா அன்டிசோசியேட்டட் ஃபார்ம்ல. அப்ப கொஞ்சம் சோடியம் குளோரைடு அன்டிசோசியேட்டட் ஃபார்ம்ல இருக்குது, கொஞ்சம் சோடியம் குளோரைடு டிசோசியேட்டட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அது அயான்ஸா மாறுது, சோடியம் அயான்ஸ் குளோரைடு அயான்ஸா மாறுது. இது போல அன்டிசோசியேட்டடுக்கும் டிசோசியேட்டடுக்கும் இடையில ஈக்விலிபிரியம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்க. இப்ப சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப நீங்க வாட்டர் ஆட் பண்ணதுனால இது டைல்யூஷன் போகும். இப்ப கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகும். இப்ப கான்சன்ட்ரேஷன் என்ன மாறிச்சுன்னா 3 மோலாரா மாறிச்சு அப்படி வச்சுக்கலாம்.
டைல்யூஷன் நடந்துச்சு, கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆச்சு. இப்போ என்ன ஆகுதுனாக்கா நீங்க வாட்டர் ஆட் பண்ணதுனால இந்த 2 அயான்ஸ்க்கு இடையில கேப் அதிகமாகும். வாட்டர் ஆட் பண்ணதுனால இந்த அயான்ஸ்க்கு இடையில வாட்டர் மாலிகூல்ஸ் வருது, அதனால கேப் அதிகமாகும். கேப் அதிகமாச்சுன்னா என்ன ஆகுதுனாக்கா இந்த பேக்வர்ட் அசோசியேஷன் டெண்டன்சி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகும். இந்த பேக்வர்ட் டெண்டன்சி அசோசியேஷன் டெண்டன்சி டிக்ரீஸ் ஆகும். அசோசியேஷன் டெண்டன்சி டிக்ரீஸ் ஆகுதுனாவே ஃபார்வர்டினுடைய டெண்டன்சி அதிகமாகுதுன்னு தானே மீனிங். அப்போ டிசோசியேஷன் டெண்டன்சி அதிகமாகும். சரி, அப்போ டிசோசியேஷன் டெண்டன்சி என்னாச்சுன்னா அதிகமாயிருக்குது என்று சொல்லலாம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ் என்னாச்சு அதிகமாயிருக்கு. அப்போ அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் என்ன இருக்குது? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்பா இருக்கு. இங்க 5 moles ஆஃப் சோடியம் குளோரைடு இனிஷியலா எடுத்துக்கணும். இப்போ 5 மோலார் ப்ரிப்பேர் பண்ணோம். இங்க வந்து சப்போஸ் ஒரு 2 moles ஆஃப் சோடியம் குளோரைடு டிசோசியேட் ஆயிருக்கிறதா வச்சுக்கலாம். அப்போ இங்க டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் என்னன்னா 2 moles ஆஃப் சோடியம் குளோரைடு டிசோசியேட் ஆயிருக்குது. இனிஷியலா 5 moles எடுத்துக்கணும். அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எவ்வளவுனாக்கா இவ்வளவு. இப்போ இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துல என்ன ஆகுனாக்கா இன்னும் கொஞ்சம் சோடியம் குளோரைடு டிசோசியேட் ஆயிருக்குன்னு சொல்றோம். அப்போ டிசோசியேட் ஆனது வந்து 3 moles வச்சுக்கலாம். அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எவ்வளவுன்னா டிசோசியேட் ஆனது 3 moles, இனிஷியலா 5 moles எடுத்துக்கணும். அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எவ்வளவுன்னா 0.6. அப்படின்னா நீங்க வாட்டரை ஆட் பண்ண டைல்யூஷன் அதிகமாயின்னு இருக்கும், ஃபார்வர்ட் ஃபேவரா இருக்கும். அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் என்ன ஆகுனாக்கா இன்க்ரீஸ் ஆயினே போகும். இப்படி வாட்டர் ஆட் பண்ணினே போங்க. லாஸ்ட்ல எங்க வரீங்கன்னா இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன் அதுக்கு வரீங்க. இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷனுக்கு வாங்க. கடைசியில இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன். இதனுடைய மீனிங் என்னன்னா இதுக்கு மேல இந்த சொல்யூஷனை டைலூட் பண்ண முடியாதுன்ட்டு மீனிங். இப்ப இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷனுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த solid particles எல்லாமே கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிடும். இந்த இடத்துல எவ்வளவு டிசோசியேட் ஆயிருக்குன்னா நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவும் டிசோசியேட் ஆயிடும். இது யார் வந்து இது மாதிரி கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா வீக் ஆசிடா இருந்தாலும் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகும். அப்ப ஸ்ட்ராங் ஆசிட சொல்லணுமா கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிடும். சால்ட்டை சொல்லணுமா அதுவும் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிடும். எவ்வளவு டிசால்வ் வச்சு அவ்வளவு டிசோசியேட் ஆயிடும். அதான் இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன். அப்போ இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன்னா அந்த இடத்துல கம்ப்ளீட் டிசோசியேஷன் என்று சொல்லுவோம். இப்போ இங்க டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு டிசோசியேட் ஆச்சு 5 moles டிசோசியேட் ஆச்சு. எவ்வளவு எடுத்துக்கணும் 5 moles எடுத்துக்கணும் இனிஷியலா. அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எவ்வளவு 1. அப்போ இந்த இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன்ல டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எவ்வளவு இருக்குன்னா எந்த சொல்யூட்டா இருந்தாலும் சரி ஆல்பா இஸ் 1. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷனை விட அதிகமா இருந்தால் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 1 விட கம்மியா தான் இருக்கும். அப்போ எந்த சொல்யூஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க, சால்ட் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராங் ஆசிட் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, வீக் ஆசிட் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராங் பேஸ் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, வீக் பேஸ் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, எது எடுத்தாலும் சரி degree of dissociation is equal to 1 if solution is infinitely diluted. இதுக்கு முன்ன இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன்ஸ்ல ஆல்பா இஸ் லெஸ் தேன் 1 இப்படிதான் இருக்கும் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வேன் டாப் ஃபேக்டர் எப்படி இருக்கும் அன்ட்டு பார்க்கலாம். வேன் டாப் ஃபேக்டர் I எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ வேன் டாப் ஃபேக்டர் I எடுத்துக்கிட்டீங்கன்னா I is equal to என்ன சொல்லுவோம்னா டினாமினேட்டர்ல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solid particles before dissociation. பிஃபோர் டிசோசியேஷன் solid particles எவ்வளவோ அதனுடைய மோல்ஸை டினாமினேட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அது எவ்வளவுனா 5 moles. நியூமரேட்டர்ல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனா ஆஃப்டர் டிசோசியேஷன். இங்க எவ்வளவு டிசோசியேட் ஆச்சு 2 moles டிசோசியேட் ஆச்சு. அப்ப எவ்வளவு இருக்கும்
இது 5 moles எடுத்துக்கணும். 2 moles dissociate ஆயிடுச்சு. ரிமைனிங் 3 moles undissociated இருக்குது. எவ்வளவு டிசோசியேட் ஆச்சுன்னா 2 moles டிசோசியேட் ஆச்சு. அதனால 2 moles சோடியம் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், 2 moles குளோரைடு அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். இப்போ டோட்டலா எவ்வளவு இருக்குது? 3 + 2 + 2 7. அப்போ I is 7/5. அப்ப எவ்வளவு வருதுன்னா வேண்டா ஃபேக்டர் வந்து 1/1.4. இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல 3 moles இந்த இடத்துல வேண்டா ஃபேக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா I is equal to டினாமினேட்டர்ல என்ன பண்றீங்கன்னா பிஃபோர் டிசோசியேஷன் எவ்வளவு மோல்ஸ் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பிஃபோர் டிசோசியேஷன் எவ்வளவு மோல்ஸ்? 5. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிச்சு. இப்போ இங்க எவ்வளவு டிசோசியேட் இருக்குது? 3 moles டிசோசியேட் ஆயிருக்கு. அப்போ ரிமைனிங் சோடியம் குளோரைட் 2 moles. சோடியம் அயான்ஸ் 3 moles ஃபார்ம் ஆயிருக்கும், குளோரைடு அயான்ஸ் 3 moles ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ டோட்டலா 8 moles இருக்குது. அப்போ I is 1.6 வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல I வந்து எவ்வளவு? பிஃபோர் டிசோசியேஷன் எவ்வளவு மோல்ஸ் இருக்குது? 5 moles இருக்குது. இங்க எவ்வளவு டிசோசியேட் ஆச்சு? எல்லாமே டிசோசியேட் ஆயிடுச்சு. 5 moles டிசோசியேட் ஆயிடுச்சு. அப்போ சோடியம் அயான்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5 moles. குளோரைடு அயான்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5 moles. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 10 moles. அப்போ வேண்டா ஃபேக்டர் வந்து இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்ஃபைனைட்லி டைல்யூட்டட் சொல்யூஷன்ல வேண்டா ஃபேக்டர் 2 இல்லனா இந்த சொல்யூட் டிசோசியேட் ஆச்சுன்னா 2 அயான்ஸா கொடுக்கும், ஒரு கேட்டையான் ஒரு ஆனியன் அப்படி சொல்லுங்க. அப்போ இன்ஃபைனைட்லி டைல்யூட்டட் சொல்யூஷன்ல கிடைக்கக்கூடிய வேண்டா ஃபேக்டரை வச்சு அது டிசோசியேட் ஆனா எத்தனை அயான்ஸா கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போ வேண்டா ஃபேக்டர் I வந்து 2னா இது டிசோசியேட் ஆனா 2 அயான்ஸ் கிடைக்கும்ன்றது மீனிங். அப்போ இது டிசோசியேட் ஆனா எத்தனை அயான்ஸா கொடுக்குதோ அதுதான் வேண்டா ஃபேக்டர் அட் இன்ஃபைனைட்லி டைல்யூட்டட் சொல்யூஷன். பிஃபோர் இன்ஃபைனைட்லி டைல்யூட்டட் சொல்யூஷன் வேண்டா ஃபேக்டர் இஸ் லெஸ் than this அப்படி சொல்லணும். சரி, இப்போ ஒரு சொல்யூட் எடுத்துக்கலாம். அதுக்கு வேண்டா ஃபேக்டர் நம்ம சொல்லலாம். இப்போ காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கலாம். இந்த காப்பர் சல்ஃபேட்டை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணுங்க. இது டிசோசியேட் ஆகிட்டு அயான்ஸா கொடுக்குது. அயான்ஸ் என்னென்ன அயான்ஸ் கொடுக்குதுன்னா காப்பர் அயானை கொடுக்குது, அடுத்து சல்ஃபேட் அயானை கொடுக்குது. காப்பர் சல்ஃபேட்டை நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா இது டிசோசியேட் ஆகிட்டு காப்பர் அயானையும் சல்ஃபேட் அயானையும் கொடுக்குது. இப்போ இதுக்கு வேண்டா ஃபேக்டர் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வேண்டா ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்லி டைல்யூட்டட் சொல்யூஷன்ல தான் நம்ம சொல்றோம். எத்தனை அயான்ஸ் வருது இது டிசோசியேட் ஆனா? இது ஒரு அயான், கேட்டையான் 1, ஆனியான் 1. அப்படின்னா வேண்டா ஃபேக்டர் வந்து 2. எத்தனை கேட்டையான்ஸ் எத்தனை ஆனியான்ஸ் பாருங்க. ஒரு மாலிக்யூல், இது ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கோங்க. இதை டிசோசியேட் பண்ணி அயான்ஸ் எழுதுங்க, ஒரு கேட்டையான் ஒரு ஆனியான். அதனால வேண்டா ஃபேக்டர் வந்து 2ன்னு சொல்லலாம். இப்போ நான் இது போல எடுத்துக்கிறேன். இது போல சொல்யூட் எடுத்துக்கிறேன். இதை வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். இது டிசோசியேட் ஆகுது. டிசோசியேட் ஆச்சுன்னா இது என்ன கொடுக்குன்னா K+ அயான்ஸை கொடுக்கும். அடுத்து வந்து பாஸ்பேட் அயான்ஸ் கொடுக்கும். இப்போ வேண்டா ஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கேட்டையான்ஸ் எத்தனை வருது? 3 கேட்டையான்ஸ் வருது. ஆனியான்ஸ் எத்தனை வருது? 1. அப்போ டோட்டலா எத்தனை அயான்ஸ்? 4 அயான்ஸ். அப்போ வேண்டா ஃபேக்டர் எவ்வளவு வரும்? 4. இன்ஃபைனைட்லி டைல்யூட்டட் சொல்யூஷன். இப்போ கால்சியம் பாஸ்பேட் எடுத்துக்கிறேன். CH3PO4 twice. இதை வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். இது டிசோசியேட் ஆகுது. இது டிசோசியேட் ஆச்சுன்னா 3 கால்சியம் அயான்ஸ் அண்ட் 2 பாஸ்பேட் அயான்ஸை கொடுக்கும். இப்போ இதுக்கு வேண்டா ஃபேக்டர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அயான்ஸ் 3 இருக்குது, பாஸ்பேட் அயான்ஸ் 2 இருக்குது. அப்படின்னா வேண்டா ஃபேக்டர் 5. எப்போ? இன்ஃபைனைட்லி டைல்யூட்டட் சொல்யூஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்ஃபைனைட்லி டைல்யூட்டட் சொல்யூஷன்ல தான், மற்ற கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ ஒரு சொல்யூட்டை வந்து டிசோசியேட் ஆகுது, அதுக்கு வேண்டா ஃபேக்டர் எவ்வளவு அன்ட்டு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்னாக்கா அந்த சொல்யூட்டை வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு அந்த ஒரு மாலிகுல் 1 மாலிகுல் எத்தனை அயான்ஸை கொடுக்குதுன்னு பாருங்க. 1 மாலிகுல் வந்து கம்ப்ளீட்டா டிசோசியேஷன் போனா எத்தனை அயான்ஸ் கிடைக்குன்னு பாருங்க. எத்தனை கேட்டையான்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணிக்கோங்க, எத்தனை ஆனியான்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அதான் வேண்டா ஃபேக்டர் சொல்லுவோம். இப்போ இந்த COCl3.6NH3 இந்த காம்பவுண்ட ஃபர்ஸ்ட்ல, அதாவது எப்படின்னாக்கா இந்த மாடர்ன் பீரியாடிக் லா இதெல்லாம் மோஸ்ட்லெஸ் பீரியாடிக் லா எல்லாம் இருக்குதுல்ல, அந்த மெண்டலிக் டைம்ல
அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த காம்பவுண்டினுடைய நேச்சரை யாராலையும் சொல்ல முடியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோவலன்ட் காம்பவுண்ட் என்ன, அயானிக் காம்பவுண்ட் என்ன, ஒரு காம்பவுண்டை கொடுத்தா அது அயானிக்கா கோவலண்டா அப்படி எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்துல இந்த காம்பவுண்டை வந்து யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுல இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் பாண்ட் என்ன, கோவலன்ட் பாண்டா அயானிக் பாண்டா, இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும் வந்துட்டு யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணாருன்னா வெர்னர் என்றவர் என்ன பண்ணாருனாக்கா இந்த காம்பவுண்ட் வேண்டா ஃபேக்டர் எடுத்துக்கினார். அப்புறமா அதர் டீடைல்ஸ் எடுத்துக்கினார். மோலார் கண்டக்டிவிட்டி, சில்வர் குளோரைட் பிரெசிபிடேட் ஆகிறது, இது போல நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கினார். அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த காம்பவுண்ட் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் கிடையாது, இது காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இவர் வெர்னர். அதனாலதான் இவர் வெர்னர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இவர் யூஸ் பண்ண வேல்யூ என்னன்னா இந்த வேண்டா ஃபேக்டர். எப்படி இந்த வேண்டா ஃபேக்டர் அவர் யூஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வேண்டா ஃபேக்டர் இந்த காம்பவுண்டுக்கு எவ்வளவுன்னு பார்த்தாரு. எவ்வளவு வச்சுன்னா 4ன்னு வச்சு. அப்படின்னா இந்த காம்பவுண்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணா டோட்டலா 4 அயான்ஸ் கிடைக்கும். அந்த 4 அயான்ஸ் எப்படி இருக்கலாம்? ஒரு பாசிபிலிட்டி ஒரு கேட்டையான் பிளஸ் 3 ஆனியான்ஸ் இப்படி ஒரு பாசிபிலிட்டி. இல்லைன்னா ஒரு கேட்டையான் 2 ஆனியான்ஸ், இது மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ். அது எப்படி சொல்றீங்கன்னா கேட்டையானுக்கு பிளஸ் 3 கொடுங்க, ஆனியான் ஒரு ஆனியானுக்கு -1 கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நிறைய பாசிபிலிட்டி சொல்லலாம். ஆனா இங்க எப்படி இந்த கன்க்ளூஷன்ல இதுதான் சொல்ல முடியும்னா வேண்டா ஃபேக்டர் மட்டும் கிடையாது, அதர் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸை வச்சு எதுன்ட்டு கன்ஃபார்மா சொல்லிட்டு முடியும். சரி, அதனால இப்போ இது வேண்டாம். அப்போ இவரு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறது என்னன்னா வேண்டா ஃபேக்டர். இந்த வேண்டா ஃபேக்டர் என்ன சொல்லுன்னா அயான்ஸை சொல்லும், நம்பர் ஆஃப் அயான்ஸை சொல்லும். சரி, அப்போ இந்த வேண்டா ஃபேக்டர் மூலியமா நம்ம இதை சொல்ல முடியுது. சரி, டிசோசியேஷனா இருந்தா வேண்டா ஃபேக்டர் எப்படி இருக்குது, அசோசியேஷனா இருந்தா வேண்டா ஃபேக்டர் என்ன ஆகும் என்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இந்த அசிட்டிக் ஆசிடை எதுல டிசால்வ் பண்றீங்கன்னா பென்சீன்ல டிசால்வ் பண்ணுங்க. இந்த அசிட்டிக் ஆசிடை நீங்க பென்சீன்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்கா இந்த அசிட்டிக் ஆசிட் அசோசியேஷன் போகும். இந்த அசிட்டிக் ஆசிட் அசோசியேஷன் போயிட்டு என்ன கொடுக்குது பார்க்கலாம். டைமரை கொடுக்குது. இது போல டைமரை கொடுக்குது. இது ஒரு அசிட்டிக் ஆசிட், இன்னொரு அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கணும். இன்னொரு அசிட்டிக் ஆசிட் இப்படி எடுத்தாச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த குரூப்புக்கும் இந்த எச்சுக்கும் இந்த ஓக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங், இந்த ஓக்கு இந்த எச்சுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங். இப்ப இது என்னன்னு சொல்றோம்னா நம்ம டைமர் சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம்னா மோனோமர் சொல்றோம். ஸோ இது என்னன்னா மோனோமர், இது என்னன்னா டைமர். அப்போ இந்த மோனோமர் என்ன பண்ணுதுன்னா டைமரைசேஷன் போயிட்டு இது போல டைமரை கொடுக்குதுன்னு நம்ம சொல்றோம். இந்த மோனோமர் அசோசியேஷன் போனா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டைமர் கிடைக்குது. சரி, இப்போ வேண்டா ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க 2 மாலிகுல்ஸ் 1 மாலிகுலா மாறுது. இந்த 2 மாலிகுல்ஸா இருக்குதுங்க. இது வந்து ஒன் ஸ்பீசிஸ் ஆக்ட் ஆகும். என்ன இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் ஆக்ட் ஆகும் ஃபார்ம் ஆனது. இப்போ இனிஷியலா இதை வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம்னா 10 மோல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அசோசியேஷன் போகுது. இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து C1 மோலார். இப்போ அசோசியேஷன் போகுது. எவ்வளவு போயிருக்குதுன்னா 2 மோல்ஸ் அசோசியேஷன் போயிருக்கதா வச்சுக்கலாம். 2 மோல்ஸ் அசோசியேஷன் போயிருக்கு. இப்போ வேண்டா ஃபேக்டர் பார்க்கலாம். பிஃபோர் அசோசியேஷன் எவ்வளவு 10 மோல்ஸ். இப்போ எவ்வளவு அசோசியேஷன் போயிருக்குது, எவ்வளவு அசோசியேஷன் போயிருக்குதுன்னா 2 மோல்ஸ் போயிருக்குது. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்குது 8 மோல்ஸ். 2 மோல்ஸ் அசோசியேஷன் போனா எவ்வளவு டைமர் ஃபார்ம் ஆகும் 1 மோல் ஃபார்ம் ஆகும். அப்போ இவ்வளவு. அப்போ வேண்டா ஃபேக்டர் எவ்வளவுன்னா 0.9. இப்போ இதுல கொஞ்சம் பென்சீன் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் பென்சீன் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா பென்சீன் ஆட் பண்றீங்க அப்படின்னா நான் போலார் சால்வெண்ட் ஆட் பண்ணுங்க.
நான் போலார் சால்வெண்ட் ஆட் பண்ண இந்த அட்ராக்ஷன் அதிகமாகும். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்ஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் அதிகமாகும். அப்போ டைமர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த கார்பாக்சிலிக் குரூப் இன்னும் நல்லா அட்ராக்ட் பண்ணிக்கும் பென்சினை விட. பென்சின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு இடையில அட்ராக்ஷன் அதிகமாகும், பென்சினுக்கு இடையில அட்ராக்ஷன் கம்மியாகும். இதுக்கு இடையில அட்ராக்ஷன் அதிகமாகும். அப்போ டைமரைசேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்கும். அப்போ என்ன ஆகுது, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அசோசியேட்டட் இப்போ 4 மோல்ஸ் எடுத்துக்கலாம். 4 மோல்ஸ் அசோசியேஷன் போயிடும். இப்போ வேண்டா ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எவ்வளோ எடுத்துக்கணும், 10 மோல்ஸ் எடுத்துக்கணும். எவ்வளோ அசோசியேஷன் போயிடுது, 4 மோல்ஸ். அப்போ இதுல 4 மோல்ஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 6 மோல்ஸ் இருக்குது. 4 மோல்ஸ் அசோசியேஷன் பண்ணா டைமர் எவ்வளவு ஃபார்ம் ஆகும், 2 மோல்ஸ் ஃபார்ம். அப்போ வேண்டா ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 0.8. இப்படி அசோசியேஷன் நடந்தே இருக்குது. கடைசியில் நீங்க எங்கேக்கு வரீங்கன்னா இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷனுக்கு வரீங்க. இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷனுக்கு வந்தாச்சு. இப்போ வேண்டா ஃபேக்டர் ஐயா பார்க்கணும். இப்போ எவ்வளவு மோல்ஸ் இனிஷியலா எடுத்துக்கணும், 10 மோல்ஸ். எவ்வளவு மோல்ஸ் அசோசியேஷன் போச்சு, எல்லாமே போயிடுச்சு, 10 மோல்ஸ் போயிடுச்சு. அப்போ எவ்வளவு டைமர் ஃபார்ம் ஆகும், 5 மோல்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ வேண்டா ஃபேக்டர் எவ்வளவு, 0.5. அப்போ இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன்ல வேண்டா ஃபேக்டர் எவ்வளவு வருது, 0.5 வருது. இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன்னா அசோசியேஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஏதோ ஒரு சொல்யூட் எடுத்துக்கிறேன், அது அசோசியேஷன் போது இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன்ல வேண்டா ஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா, வேண்டா ஃபேக்டர் எவ்வளவுனா 1/3. இன்ஃபைனைட்லி டைலூட்டட் சொல்யூஷன்ல வேண்டா ஃபேக்டர் எவ்வளவு வந்திருக்குதுன்னா 1/3 வந்து. அப்போ அந்த சொல்யூட் வந்து அசோசியேஷன் போயிருக்குதுன்றது கன்ஃபார்ம், ஏன்னா லெஸ் தென். இப்போ அசோசியேஷன்னா டைமரைசேஷன் நடந்திருக்குமா, ட்ரைமரைசேஷன் நடந்திருக்குமா என்னன்னு சொல்ல முடியுமா பாருங்க. இங்க என்னாச்சு, டைமரைசேஷன். அப்ப வேண்டா ஃபேக்டர் எவ்வளவு வந்துச்சு, 1/2. அப்போ இந்த 2 டைமரைசேஷன் ஆனது என்று சொல்லுது. அப்போ வேண்டா ஃபேக்டர் 1/3னா இந்த 3 என்ன சொல்லுன்னு நீங்க நினைக்கிறீங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப வேண்டா ஃபேக்டர் 1/3னா இங்க அசோசியேஷன் தான் நடந்திருக்குது. அதாவது என்ன அசோசியேஷன், அதாவது டைமரைசேஷனா இல்ல என்னன்றதை யோசிச்சு சொல்லுங்க. இப்போ நான் அடுத்து நம்ம எங்க போறோம்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா வேண்டா ஃபேக்டரை பார்த்துருக்கோம். இந்த வேண்டா ஃபேக்டர் அசோசியேஷனா இருந்தா எப்படி இருக்கும், டிசோசியேஷனா இருந்தா எப்படி இருக்கும், அதை பத்தி பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னா வேண்டா ஃபேக்டர் 1/3 அப்படின்னா இங்க ட்ரைமரைசேஷன் நடந்திருக்குது நீங்க சொல்றீங்க, கரெக்ட் தான். இப்போ என்ன செய்யலாம்னாக்கா வேண்டா ஃபேக்டருக்கும் டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கும் ரிலேஷன் இருக்குதா என்று பார்க்கலாம். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இல்ல டிகிரி ஆஃப் அசோசியேஷன் ரிலேஷன் இருக்கிறதுனால தானே இந்த வேண்டா ஃபேக்டர் வேல்யூஸ் எல்லாம் இப்படி சொல்லியிருக்கோம். சார் அப்படின்னா வேண்டா ஃபேக்டருக்கும் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இல்ல டிகிரி ஆஃப் அசோசியேஷனுக்கும் ரிலேஷன் இருக்குதுன்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதன் மூலியமா தானே இப்படி எல்லாம் வந்துச்சு. நமக்கு டிசோசியேஷன் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, டிசோசியேஷனும் அசோசியேஷன் ஆகலைன்னா வேண்டா ஃபேக்டர் 1ன்னு சொல்லிடுவில்ல. இங்க அசோசியேஷன் போச்சு, அதனால ஐ வேல்யூ இங்க மாறிச்சு. இங்க ஏன் ஐ வேல்யூ இங்க 0.9 இருக்குது, இங்க 0.8 இருக்குது, இங்க 0.5 இருக்குது, என்ன சொன்னோம், இங்க கம்ப்ளீட் அசோசியேஷன். இங்க கொஞ்சம் அசோசியேட் ஆயிருக்கு, இங்க இன்னும் கொஞ்சம் அசோசியேஷன் நடந்திருக்கு, இங்க கம்ப்ளீட்டா அசோசியேஷன் நடந்துச்சு. அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை வச்சுதானே ஐ வேல்யூ சொல்லியிருக்கோம். அப்படின்னா ஐக்கும் அதாவது வேண்டா ஃபேக்டர் ஐக்கும் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இல்ல அசோசியேஷனுக்கும் ரிலேஷன் இருக்குதுன்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அத ஜெனரல் ஃபார்முலா மூலியமா எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். ஜெனரல் ஃபார்முலா மூலியமா எப்படி சொல்றதுன்ட்டு பார்க்க போறோம். சரி, இப்போ ஜெனரலா ஒரு எலக்ட்ரோலைட் ஏதோ ஒரு சொல்யூட் எடுத்துக்கிறேன். அந்த சொல்யூட் வந்து அந்த சொல்யூட்டுடைய ஃபார்முலா ஜெனரலா எடுத்தாச்சு. இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணிக்கோங்க. இது சப்போஸ் டிசோசியேஷனுக்கு போனோம், இந்த சொல்யூட்டினுடைய வேண்டா ஃபேக்டருக்கும் இந்த சொல்யூட்டினுடைய டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன ஜெனரலா அப்படி நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இது டிசோசியேட்டா. இது டிசோசியேட்டா என்ன ஆகும், இந்த ஏ தனியாகவும் பி தனியாகவும் வரும்.
ஓகே, ஏ தனியா வருது, பி தனியா வருது. ஜென்ரலா ஃபர்ஸ்ட்ல கேட்டையான் எதுவும், அதனால இதுக்கு வந்து சார்ஜ் பிளஸ் கொடுத்துடலாம். ஜென்ரலா ஆனியான இந்த இது இப்படி செகண்டா எதுவும், அதனால இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கலாம். எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ்